நிலச்சரிவா இருக்கட்டும் சரி, இப்ப விமான இதா இருக்கட்டும் சரி, இது எல்லாமே நடந்தது இல்லையா? இதுல வந்து முன்னாடியே சில ஆன்மீகவாதிகள், ஜோதிடவாதிகள் இதெல்லாம் நடக்கும்னு நான் சொன்னேன். இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல. இத பத்தின உங்களோட கருத்து என்ன ஐயா? கண்டிப்பா சொல்ல முடியும். ஆனா இது என்னன்னா சில கிரக நிலைகள். இப்போ வந்து நம்ம ஒண்ணும் கற்பனை பண்ணி கண்ண மூடிக்கிட்டு அந்த பக்கமா வந்து வெத்தலையில மை போட்டு இந்த பழைய படத்துல எம்ஜிஆர் வந்து மை போட்டு அந்த பக்கம் குதிரையில வரதெல்லாம் தெரியுன்ற மாதிரிலாம் ஜோசியம் கிடையாது. இது வந்து ஒரு கணிதங்கள் தான். அப்போ ஒரு சில கணிதங்கள் ஒரு சில விஷயங்களை நிகழ்த்தது. இது எந்த அடிப்படையில் எடுக்கிறோம் அப்படின்னா எனக்கு கற்பனையிலையுமே கண்ண மூடி தூங்குறப்ப திடீர்னு எந்திரிச்சு சூரியனும் சனியும் சேர்ந்து அது நடக்கும்ன்றதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அதுவும் எப்படின்னா இதற்கு முன்னால் நடந்த நிகழ்வுகள். இது ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாலேயோ 100 வருஷத்துக்கு முன்னாலேயோ 1000 வருஷத்துக்கு முன்னாலேயோ இது மாதிரி இப்போ வந்து ஒரு ஒரு ஃப்ளைட்டு விஷயம் தான் நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பெரிய பில்டிங் இடிஞ்சு விழுந்து 2 பேர் செத்து போயிருப்பான், 10 பேர் செத்து போயிருப்பான். அப்போ இது மாதிரி சம்பவங்கள்லாம் எதனால நடக்குது அப்படின்னு சொல்லி முன்னால் இருக்கவங்க என்ன செய்யறாங்கன்னா அன்றைய கிரக நிலைகளை வச்சு என்ன செய்யறாங்கன்னா இந்த கிரக காம்பினேஷன்ல என்ன மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்க என்ன செய்யறாங்க ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. அதை அடுத்தடுத்து வரவங்க என்ன பண்றாங்கன்னா எடுத்து கையில வச்சுக்கிட்டு ஓகே கரெக்டா இருக்கு, அப்ப இந்த கிரகங்கள் சேரும் பொழுது இது மாதிரி சம்பவங்கள் நடப்பதை நாம் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி கிரகங்கள் சேரும் பொழுது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இது விமான விபத்தா தான் இருக்கணும், இது பஸ் விபத்தா தான் இருக்கணும், இது ரயில் விபத்தா தான் இருக்கணும், அல்லது ஏதோ ஒரு ஒரு வெள்ள அபாயமாக தான் இருக்கணும் அப்படின்னு யாருனாலையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இருந்தாலும் என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் ஒன்னொன்று அவங்களுக்கு என்ன தோணுதோ இந்த நடக்குன்றது தெரிஞ்சிருச்சு, அது நடக்குன்றதை நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது நான் இப்போ ஃபீல் பண்ணிட்டேன். இப்போ சில கிரகங்கள் இருக்கு, உதாரணத்துக்கு சனியும் ராகுவும் சேர்ந்துச்சுன்னா இடிச்சுக்குவாங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் சனி ராகு இருக்கிறவங்க அடிக்கடி இடிச்சுக்கிறது, கீழே விழுந்துடுறது, நரம்பு பிரச்சனை, கைகால் பிரச்சனை, தைராய்டு, சுரப்பி குறைபாடுகள் இருக்குன்றது விதி. அப்போ அதே மாதிரியே இன்னைக்கு கிரக நிலையில சனி ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இன்னைக்கு இது சம்பந்தமான சம்பவங்களும் விபத்துகளும் உலகம் முழுவதும் நடக்கும். நிறைய இடிச்சுக்குவாங்க, வண்டி இடிச்சுக்கும், யாராச்சும் ஒரு 10 பேர் மேலேருந்து விழுந்துருவான், இது மாதிரி சம்பவங்கள் அங்கங்கே நடக்கும். அப்போ இந்த சம்பவமும் ஒருங்கிணைந்து இந்த ஜாதகமும் ஒருங்கிணைந்து இருக்கப்ப விழுகிறவன்லாம் யாரா இருப்பானா இவனா இருப்பான். அப்போ விழுகிறவன் என்னைக்கு விழுவானா இந்த மாதிரி காலங்களில் விழுவான். அப்போ ரெண்டையும் சிங்க் பண்ணி இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கலாம். அப்போ மேலேருந்து கீழே விழுகலாம். சனியும் செவ்வாயும் சேரும் பொழுது ஏதோ ஒரு இயந்திரம்னு அர்த்தம். அப்போ சனி செவ்வாய் சேர்ந்து அதோட ராகு சேர்ந்துச்சுன்னா ஒரு இயந்திரத்தின் மீது இடிச்சோ அல்லது இயந்திரம் கீழே விழுந்தோ அல்லது இயந்திரம் வெடிச்சோ அல்லது நெருப்பு மூலமாக ஒரு மரணம் ஏற்படலாம், ஒரு விபத்து ஏற்படலாம்னு சொல்லலாம். அது எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ நான் ஒரு ஜோசிக்காரனா இருக்கிறேன்னா நான் மாசம் ஆரம்பிக்கிற போது பூரா எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு மண் சரிவு ஏற்படும், நிலச்சரிவுகள் ஏற்படும், வெள்ள அபாயங்கள் ஏற்படும், விமான விபத்துகள் ஏற்படும் சொல்லிட்டு எல்லா அந்த ஒரு நான் இருக்கேன்னா மாசம் அதான் சொல்லுவேன். என்னாச்சும் நடக்கிறப்ப நான் சொன்னேன் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு போறது இங்க சப்ஜெக்ட் இல்லை.